மாற்றி சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமைகளே சென்று கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்னைக்கு முடியவில்லை. உடனே சோதரிக்கிறோம். 2011 ஆண்டு ஆண்டவரே, இந்த 2வது ஓய்வு நாள், இந்த விசேஷ ஆராதனைக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே, நாளை கொண்டு சென்ற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். குடும்ப தலைவர்களுக்காய், தாய்மார்களுக்காய், வாலிப பிள்ளைகள் மற்றும் சிறு பிள்ளைகள், முதியவர்களுக்காய் சோதரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகள் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், கை பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவீராக. ஆண்டவரை, பொருளாதார தேவைகளை சந்தியும். ஆண்டவரை, தரித்திரத்தையும் வறுமையும் குடும்பங்களிலிருந்து மாற்றும். வியாதியின் கட்டுகளையும் பிரச்சனைகளை குடும்பத்தில் மாற்றும். குடும்பங்கள் தேவ சமாதானத்தை கட்டளையிடும், சந்தோஷத்தை கட்டளையிடும், மனமகிழ்ச்சியை கட்டளையிடும், நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். தகப்பனே, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஊழியத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற, கொடுக்கிற, ஒத்துழைக்கிற, ஆண்டவர் ஒத்தாசையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். வாரத்தின் பலகட்டுகளை திறந்து இடமில்லாமல் போன தமிழில் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அப்பா சோதரம், இந்த ஊழியத்திற்கு கொடுத்தது நிமித்தம், ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்தது நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று ஒவ்வொருவரும் சொல்ல தகுந்தபடி பிதாதாமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு வெளியரங்கமான பலனை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆலய வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, எப்படியாவது ஆண்டவரே, இப்படி நாம மகிமைக்காக ஆண்டவரே நீர் கட்டி தர வேண்டும். ஆண்டவரே, இதால் எங்களால் ஒன்றும் முடியாது தகப்பனே, எங்களால் ஒன்றும் முடியாது ஆண்டவரே. ஆனால் உம்மால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, உடைய பார்வைக்கு இது லேசான காரியம். ஆண்டவரே, மக்கள் கதவுகளை உடைக்கிற தேவனை, பொருளாதார தேவைகளை சந்தியும். எல்லாருடைய கண்கள் தவிடைக்கப்படும். விரோதமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற கிரியை நினைக்கிற எல்லா துஷ்ட அந்தகார கிரியைகள், மனுஷ கிரியைகள், பொல்லாத பிசாசின் கிரியைகள் எல்லாத்தையும் அதமணி போடுவீராக. நிச்சயமாக உடனே அதனுடைய வேலைகள் ஆரம்பித்திருக்கிற ஆண்டவரை, பண தேவை, பொருள் தேவை எல்லாம் கொண்டு வாழும். ஆண்டவரே, ஆண்டவரை சந்தியும். ஆண்டவரே, அதற்கான ஜனங்களை ஏறி எழுப்ப வேண்டுமாய் செல்கிற ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்பா, படித்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நிறைவான பலனை கொடும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரை கர்த்தருக்கு முன்பு காணிக்கையிலும் ஆராதனையும் தசமமாகவும் எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு முன்பு உண்மையை உத்தமமாய் இருக்க ஆண்டவரை அனுக்கிரகம் செய்ய வேண்டும். கர்த்தாவே, ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, நாயகப்பிரியார் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அங்கே சீக்கிரம் ஆரம்பிக்கப்பட்ட வழிவாசல்களை திறவும். ஆண்டவரை, எல்லா தடைகளையும் மாற்றும். ஆண்டவரை, இப்பொழுது இந்த வசனத்தை கேட்க இருக்கிறோம். எங்களோடு பேச வேண்டும். அழியாத கல்வியாகப்பட்டு பாவித்து என் தேவனை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா பிரதிகூலங்கள், தடைகள், அந்தமான கட்டுகளை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவர், தூக்கமயக்க திராவி, கண்ணனை திராவி, சோர்வு, கல்வி எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். ஆண்டவரை, ஒவ்வொருவோடு பேசுவீராக, ஒவ்வொருவோடு இடைப்படுவீராக. முற்றிலுமாய் எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். சகல நன்மைகள் வர்ஷிக்கப்படுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். கூடுதலோட கெட்ட இடம் நம்ம பிள்ளையோட கெட்ட போல இந்த ஃப்ரெண்ட்ல இருக்கிற அந்த 40 அடி அல்லேலூயா. நம்ம பேருக்காகவோ புகழுக்காகவோ அல்ல, நான் அடிக்கடி சொல்லுகிறது அதுதான். நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் செல்வோம். ஆண்டவர், எங்களால் இது முடியாது. ஆண்டவரே, உம்மால் முடி. நான் அதைத்தான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எங்களால் இது முடிகிற காரியம் இல்லை ஆண்டவரே, உம்மால் இது முடியும். ஆகவே நம்ம இதற்காக முயற்சி கொள்ளும். சகோதரர் நேற்று ஒரு ஐடியா கூட சொன்னாங்க, அதை கூட நம்ம ஸ்டெப் எடுப்போம். ஆலயத்தை நம்ம ஆரம்பித்து அந்த பிள்ளரை ஒரு கண்டிஷனும் கொண்டு வருவோம். கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏற பார்ப்போம், பெரியவரை பார்ப்போம். பார்த்துட்டு நாங்க என்ன கண்டிஷன்ல கொண்டு வந்துருக்கோம், எங்களுக்கு பாக்கி நீங்க செய்தாருங்க நம்ம எல்லாரும் கேட்போம். அதுல ஒரு கேட்கறது நமக்கு ஒரு ரைட் இருக்கிறது. அல்லேலூயா. ஒண்ணுமே நம்ம செய்யாம அவரிடம் நம்ம எப்படி கேட்கிறது? அல்லேலூயா. செய்து நம்ம பிள்ளை ஒரு கண்டிஷனை கொண்டு வருவோம். கொண்டு வந்துட்டு, ஐயா நாங்க இதை செய்திருக்கிறோம், எங்களுக்கு நீங்க நம்ம எல்லாரும் ஒரு நாள் போவாங்க, நான் அவரை எங்கே வர சொல்லுங்க, ஒரு மீட்டிங்கா அழைப்போம். அவர் எந்த நாள் எப்பவும் ஆள் ரெடி தான். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம கேட்போம், பாஸ்டர் எங்களுக்கு நாங்க இந்த கண்டிஷன்ல கொண்டு வந்துட்டோம், எங்களுக்கு இதுக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுங்க செய்யுங்கன்னு கேட்போம். அல்லேலூயா. ஏற்றால் அவர் 50,000 வாக்கு கொடுத்துட்டாரு, அது வேற. அல்லேலூயா. கொடுத்துட்டாரு. ஆனா அதுக்கு மேல இது சேர்ந்து அதுல எங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது, இந்த காரியத்தை நீங்க செய்யுங்க. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா 10,000 கல்லு நான் எடுத்தாருன்ட்டு. எவ்வளவு கல்லு? ஆமா, 5 ரூபாயா இருந்தாலும் சரி, அது 6 ரூபாயா இருந்தாலும் சரி, அது நோ ப்ராப்ளம். நீங்க முதல்ல அதை கட்டுங்க. கட்டுன வந்துட்டு நீங்க வாங்கணும். அப்ப பிரதர் என்ன சொல்றாருன்னா, நம்ம கல் அல்ல முக்கியம். அல்லேலூயா. நம்ம விட்டுவதற்கே அவர்கிட்ட கேட்போம், பாக்கி கொஞ்சம் நிறைய ஏதோ போட்டு அப்படின்னு அந்த பிரதர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அது எனக்கு நேற்று அவர் சொன்னது நல்லதா பட்டது. அல்லேலூயா. கேட்போம். நிச்சயமா நம்முடைய கும்போட செலவு சர்ச்சில் வந்து ஏறத்தாழ 15 பிரான்ச் சர்ச் இருக்கிறது. அல்லேலூயா. அதுல முதல்
சபை, முதல் சபை இதுதான். அல்லேலூயா. தலைமை சபைக்கு அடுத்தது முதல் அவருடைய கிளை சபை இந்த சபை தான். அல்லேலூயா. அதற்கான ஸ்டெப் நம்ம எடுப்போம். நான் முதலாவது இந்த சூம்பின கையுடையவனை பார்த்து இயேசு சொன்னது போல இருக்கிறத முதல்ல என்ன செய்வோம், நம்ம இருக்கிறத முதல்ல நீட்டுவோம். நம்ம அதுக்கு பிறகு அவர்கிட்ட கேட்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்ம கஷ்டப்படக்கூடாது, மன வேதனையை செய்யக்கூடாது. அல்லேலூயா. என்னுடைய நான் ஊழியத்தில் வந்த போது ஒரு பாஸ்டர் சொன்னது என்னன்னா, மனம் வந்து ஒரு ஆள் 10 ரூபா உண்டியில போடுகிறாருன்னா அதனால நமக்கு அந்த காரியம் அந்த டைமுக்குள்ள தேவை நடக்கும். அதனால அது அவங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும் கிடையாது. அல்லேலூயா. பூரண சந்தோஷத்தோட, பூரண திருப்தியோட, பூரண சமாதானத்தோட நான் என்னுடைய ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கொடுக்குறேன். அல்லேலூயா. எங்கள் சிஎஸ்ஐ சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க 1 மாசத்துக்கு சம்பளத்தை கம்பல்சரி கேட்டு வாங்கிடுவாங்க. அல்லேலூயா. வேற எது கொடுக்குறீங்க, வருஷம் கொடுக்காம கொடுக்குறீங்க, கோயில் கிட்ட கொடுங்க. நான் அப்படி சொல்லல, உங்களுடைய மனசுல எது படுகிறதோ. அல்லேலூயா. செய்யுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், உள்ளம் வெறுக்கிறது. ஒரு மனிதனை சோதித்தருகிறார், வேறு ஒரு மனிதனை அவருடைய உள்ளம் என்ன செய்கிறது? வெறுக்கிறது. தேவ பிள்ளைகளே, வேத புஸ்தகங்களை பார்க்கும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய உலக வாழ்க்கையிலே பார்க்கும்போது சோதனை, இந்த சோதனை என்று சொல்லுகிற படிக்கட்டை மிதிக்காமல் ஒரு மனுஷன், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு புண்ணியவாளனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி, சோதனை என்று சொல்லுகிற அந்த படிக்கட்டை மிதிக்காமல் அவர்கள் மேலான மேன்மை அடைந்ததோ அல்லது அவர்கள் உயர்த்தப்பட்டதோ கிடையாது. அல்லேலூயா. அது இயேசு கிறிஸ்துவோட சொல்லுகிறார், பச்சை மரமாகிய எனக்கே இவர்கள் இதை செய்வார்கள் என்றால் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. சோதனை என்று சொல்லுகிறது மனுஷனுடைய வாழ்க்கையை சந்தோஷத்தை கொடுப்பதல்ல. ஆனால் அதற்கு ஷார்ட்டாக ஒரு விளக்கத்தை சொல்லவென்றால், சந்தோஷம் அல்லாத எந்த ஒரு காரியத்தை நாம் எதென்று சொல்லலாம்? சோதனை என்று சொல்லலாம் ஷார்ட்டாக. அல்லேலூயா. மன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரவில்லை. அல்லேலூயா. சிலருடைய சோதனை வாழ்க்கையில் வேதனை கொடுக்கிறதா இருக்கிறது. அது உள்ளத்தால் வேதனை, உடல் ரீதியாக வேதனை, மன ரீதியாக வேதனை, சரீர பிரகாரமாக வேதனை, குடும்பத்தில் வேதனை, அது நஷ்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், இழப்புகள், இப்படி பல அதை அடுக்கிக் கொண்டே போகலாம். அது சோதனையின் பல பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். அல்லேலூயா. ஆனால் வேத புஸ்தகத்தில் சொல்லும்போது நீதிமானை கர்த்தர் என்ன செய்கிறாரா? சோதித்து அறிகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் சோதனையிலும் ஒரு வித்தியாசமான ஒரு 4-5 சம்பவங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அந்த 11 படிக்கும்போது கர்த்தர் நீதிமானை என்ன செய்கிறார்? கர்த்தர் தம்முடைய கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். நீதிமான், அவர் நீதிமான் தானா? அல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சிலர்கள் அந்த பால் விற்கிறீங்களான்னு தெரியாது. நீங்கள் பால் பசுமாடு வளர்க்கிறவர்களா இருந்தால் நீங்கள் பால்காரனிடத்தில் பால் கொடுக்கும் போது அந்த பாலை அவன் ஒரு மீட்டர் போட்டு பார்க்கிறான், இந்த பாலில் கலப்படம் இருக்கிறதா அல்லது தரமான பால் தானா? அந்த அப்படி என்றால் அவன் அந்த பாலை சோதித்து என்ன செய்கிறான்? அறிகிறான். அல்லேலூயா. அதுபோல நம்முடைய பல இடத்திலும் நம்முடைய காரியங்கள் சோதித்து அறியப்படுகிறது. நீங்கள் சில சோத்திரம், அதாவது பில்டிங்கள் கட்டும் போது அரசாங்கம் அந்த கலவை கலக்கும் போது அதுல ஒரு பகுதியை எடுத்து உடனே கெமிக்கல் டெஸ்டுக்கு அனுப்புகிறார்கள். அந்த அவன் செய்த விதை ஒரிஜினல் நம்முடைய அளவின் படி இருக்கிறதா சோதித்து அறிகிறார். அல்லேலூயா. நீங்கள் உடல்நிலை சரியில்லை என்று மருத்துவத்தில் போகும்போது நீங்கள் எதை தான் சொன்னாலும் மருத்துவர் காதால் வாங்கிக் கொள்ளுகிறார். ஆனால் அதை அவர் அங்கீகரிப்பது கிடையாது. மாறாக என்ன செய்கிறார்? சோதித்து அறிகிறார் உங்களை. எப்படி இவர் சொல்வது ரைட்டு தானா? தெரியும், பெரிய ஆட்கள் பாருங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ண உடனே அப்படியே படுத்துவாங்க, ஹார்ட் அட்டாக். உடனே தானே பெரிய டாக்டர் வந்து அவர் பாசிட்டார், இது வர நடிப்பு தான், இருந்தாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிடுவோம். அல்லேலூயா. அது போல நம்முடைய உடல்நிலை கண்டிஷனா இருக்கிறதா அப்படின்னா அதை சோதித்து மருத்துவர் அறிகிறார். தேவன் என்ன செய்கிறார் என்றால் நீதிமானை சோதித்து அறிகிறார். தேவன் யாரை அறிகிறார்? நீதிமானை. இவன் நீதிமான் தானா? இவன் நீதிமான் தானா அல்லது இவன் பேரளவில் நீதிமானா இருக்கிறானா?
அல்லது இவன் உண்மையிலே நீதிமானா, அல்லது நீதிமான் என்று சொல்லுகிற போர்வையில் இவன் இருக்கிறானா, அப்படி என்று தேவன் சோதித்தருகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. முதலாவது நீங்கள் பாருங்க, உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலே நீங்கள் படிக்கும் போது கட்டளையை கை கொள்வது காரியத்தை அவர் படிக்கிற பார்க்கிறோம். உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். சிறுமைப்படுத்தாத படிக்கும் நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கும் நினைப்பாயாக. அல்லேலூயா. நீ உனக்கு தேவன் கட்டளைகளை கொடுத்திருக்கிறார், பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், நியாய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார், நியாய பிரமாணங்களை போதித்திருக்கிறார். ஆனால் தேவன் அதை எப்படி அறிகிறார்? 40 வருஷங்கள் நடத்தி இந்த கற்பனையை கை கொள்ளுவாயா கை கொள்ள மாட்டாயா என்று அவர் உன்னை என்ன செய்கிறாரா? சோதித்து அறிகிறார். ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறார், அந்த பிரமாணத்திலே அவர் சோதித்து அறிகிறார். உங்களுக்கு தெரியும், தானியேலின் புஸ்தகத்திலே படிக்கும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் அவர்கள் ராஜ போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தீர்மானம் பண்ணியிருந்தார்கள். அங்கே இருந்த அந்த சோதனம், அங்கிருந்த அதிபதி அல்லது அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த குக்கர் அவர்களை 10 நாள் அளவும் அந்த போஜனத்தினால் அவர்களை சோதித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, அப்படியானால் அவர்கள் தீட்டுப்படுத்த கூடாது என்றால் அதுல ஒரு சோதனை. இவர்கள் அந்த பிரமாணத்தில் உறுதியாக இருக்கிறார்களா? சில சமயம் பாருங்க, அப்ப எப்படி சோதித்திருப்பான்? ஒருவேளை அவர்களுக்கு நல்ல பசியா இருந்திருக்கும், உடனே ஒரு அசைவ உணவை கொண்டு கொடுத்துரும். எப்பா, இப்ப நீ பசியா இருக்கும் போது இதை சாப்பிடு, பின்னால நீ விரும்புகிற நல்ல உணவை தருகிறேன், இப்பொழுது கொஞ்சம் கறி ராஜ போஜனத்தை சாப்பிடு என்று. ஆனால் அவர்கள் அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பது சொல்லுகிற தேவ மனுஷர்கள் அந்த காரியத்திலே உறுதியாக இருந்தார்கள். ராஜ போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அப்படியானால் அவர்கள் அந்த பிரமாணத்திலே அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளிலே அல்லது பிரமாணங்களிலே, நியாய பிரமாணங்களிலே நாம் உண்மையா இருக்கிறோமா? அல்லேலூயா. உண்மையா இருக்கிறோமா? தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லுகிற காரியங்களிலே உண்மையா இருக்கிறோமா? நாம் வாசிக்க கேட்டோம், அந்த கலாத்தியர் இருக்கிறது நிறுவனத்திலே நாம் படித்தோம். மாம்சத்தின் கிரியை ஆவன அவர்கள் பொறாமைகள், கொலவெறிகள், மார்க்க வேதங்கள், அப்படி பல காரியங்களை பட்டியலிட்டு பார்க்கிறார். அல்லேலூயா. இது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு எதிரானது. அந்த காரியத்தை எடுத்து படிக்கப்பா கலாத்தியர்ல. மாம்சத்தின் கிரியைகள் ஆவன அவையாவன வெளியரங்கமாயிருக்கின்றன, அவையாவன விபச்சாரம். இது கூடுதலாய் நம்ம ஈடுபடுகிறது. இது பெரிய துரோகம், பாவம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால துணிகரமா இந்த காரியத்தில் நம்ம ஈடுபட முயற்சி பண்ண மாட்டோம். அல்லேலூயா. இது வந்தாலே உடனே தெரியும், இது ஐயோ இது பெரிய பாவமாகும், இது நம்ம ஒருவரும் செய்யக்கூடாது என்பது நல்லாக தெரியும். அடுத்ததாக இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியும். அல்லேலூயா. அசுத்தம் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை செய்கிறது. அடுத்தது காமவிகாரம், விக்கிரகாரம். இது கூட ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு நீங்க வந்த உடனே உங்களுக்கு ரொம்ப தெரியும், எப்பா நம்ம ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறது, சாமிக்கு இனி படைக்கவோ படைத்தது புசிக்கவோ சாமிக்கு முன்ன போய் சாஷ்டாங்கமாய் விழுவதோ கூடாது, இது பாவம் என்பது தெரியும். அடுத்தது இது நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியும். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம வாழுகிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில பிரச்சனைகளை வரும்போது, சில பிரச்சனைகளை நாம கையாளும் போது, சில காரியங்களை விடுதலை அடையாத போது, சிலர்கள் பக்கத்துல உள்ள சொந்தங்கள் பந்தங்கள் சொல்லுவாங்க, நீ ஒரு காரியம் பிரிசுனி நீ செய்ய வேண்டாம், அதனுடைய காசை கூட நான் என்ன செய்கிறேன், விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம பிரிசுனியம் பண்ணல, ஆனா நமக்காக ஒரு ஆள் பண்ணுகிற. அல்லேலூயா. இது பாவம், இது பாவம். அதை நம்ம பண்ணணும், நம்ம கொடுக்க கூடாது, நம்ம காசை வச்சு செய்யக்கூடாது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை சந்தேகப்படலாம், அப்ப பாஸ்டர் எங்களுக்காக அவர்கள் செய்கிறார்கள், அப்படியே நாம் சோதரம் ஏசாயா தீர்க்கதரிசியில படிக்கிறோம் அல்லவா, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போமானால், தேவனுடைய ஆவியை நடத்தப்படுவோமானால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருப்பது உண்மையானால் எந்த சூரியமும் செய்யட்டுங்க, அது பலிக்காது. அல்லேலூயா. அந்த காரியத்தில் நாம் பிரமாணங்களை ஒருபோதும்
ஒருபோதும் மீறக்கூடாது. அந்த காரியத்தில் பிரமாணங்களை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பிலிசூரியம் பகை, இது ரொம்ப பிரச்சனை. நாங்க அவங்கள்ட்ட பேச மாட்டோம். இப்போ அல்லேலூயா, நாங்க இப்ப அவங்கள்ட்ட என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். பகை, தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு இது ஒருபோதும் ஆகாது. அல்லேலூயா, வேத புத்தகத்தில் சொல்கிறார், எவ்விதத்திலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, பகைகள் நமக்கு ஆகாது தேவ பிள்ளைகளே. ஒருவேளை நீங்கள் ஒரு காலத்துல பகையாக இருந்திருக்கலாம், அந்த சத்தியத்தை அறிவதற்கு முன்பு. அல்லேலூயா, ஆனால் வேத சத்தியம் என்ன சொல்லுகிறது என்றால், பகை நமக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஆகாது. அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் அன்பை பாருங்கள். அவர் தன்னை காட்டிக் கொடுக்கிற அந்த யூதாசுக்கு, அவனுக்கும் தன்னுடைய பொற்கரங்களால் அவருடைய பாதத்தையும் இயேசு என்ன செய்தார், கழுவினார். அவரிடத்தில் பகை இருந்ததா? பகை இருந்ததா? இவருக்கு தெரியும், இவன் நம்ம நாளை காட்டி கொடுக்க போகிறான். இவன் நிமித்த நான் சிலுவையிலே கை கால்களிலே ஆணிகள் துளைக்கப்பட்டு நான் மரணமடைய போகிறேன் என்பதும் இயேசுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அந்த மனுஷனை இயேசு பகைக்கவே இல்லை. சிநேகிதனே, அந்த பாதத்தை கழுவி விடுகிறார். அவருக்கு கர்த்தருடைய பந்தியை கொடுக்கிறார். கொடுத்த பின்பு அவர் சொல்லுகிறார், சிநேகிதனே, கடைசியா முத்தமிடும் போது சொல்லுகிறார். அல்லேலூயா, போர் சேவகர்கள் வந்து விட்டார்கள், எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். இவன் முத்தம் பண்ணி முத்தம் செய்து இயேசுவை காட்டி விடுகிறார். அப்போது கேட்கிறார், சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலாயா காட்டி கொடுக்கிறார். அல்லேலூயா, நம்ம சொல்லுங்க, நம்ம இப்ப அவங்கள்ட்ட பேசுறதே கிடையாது. வருஷக்கணக்கில் ஆகிவிட்டது. அல்லேலூயா, அங்க நம்ம போக்குவரவு கிடையாது. அல்லேலூயா, உடனே நாளைக்கு நீங்க எல்லாம் சொந்த பந்த வீட்டுக்கு எல்லாம் உடனே திருப்ப ஆரம்பிச்சிடாதீங்க. அல்லேலூயா, அப்படி கிடையாது. நமக்கு பகைக்கிறதுக்கு தேவை கிடையாது. அல்லேலூயா, எந்த மனுஷனையும் நீங்க பகைக்காதீங்க. அது பகைக்கும் போது அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு நன்மையா இருக்கிறதா, தீமையா இருக்கிறதா? தீமைய நீதிமானை அவர் என்ன செய்கிறார், சோதித்து அறிகிறார். இந்த பகையை தேவன் என்ன செய்கிறார், பகையை என்ன செய்கிறார், அறிகிறார். அல்லேலூயா, பகை, அந்த பகை இருக்கிறான் ஒரு மனே தேவன். இவன் அப்ப பகை இருக்குமேனால் அவன் நீதிமானா, நீதிமான் இல்லையா? நீதிமான் இல்லை. அல்லேலூயா, காரணம் என்னவென்றால் தேவன் அவனை அறிகிறார், சோதித்து அறிகிறார். அல்லேலூயா, சிலர்களிடத்தில் நம்ம பேசுவது நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். அது ஒரு சந்தோஷமான செய்தி அல்ல. ஒருவே, ஆனால் நாம் அதை செய்ய வேண்டும். யாருக்காக செய்ய வேண்டும்? தேவனுக்காக, இயேசுவுக்காக. என் இயேசு சத்துருடைய பாதத்தை கழுவினார். என் இயேசு சொன்னார், ஒரு கணத்தில் அறிந்தால் நீ மறுகணத்தையும் கொடு என்று சொன்னார். நம்ம ஆள் என்ன சொல்லுவாங்க, ஒரு கணத்தில் அறிந்தால் மறுகணத்தில் கொடு என்று சொல்வாங்க. நம்ம கொடுக்கிறதல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, மாம்சத்தின் கிரியைகள் இவைகள் எதுவாய் இருக்கிறது? ரொம்ப சைலண்டா இருக்கிறீங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள், அல்லேலூயா, அல்லது நம்மளை நீதிமான், அதாவது நீதிமான் ஆக்கக்கூடாதபடி அல்லது நாம் நீதிமான் ஆகாதபடி இவைகள் நமக்கு என்ன எதுவாய் இருக்கிறது? தடை கற்களாய் இருக்கிறது. அல்லேலூயா, இது எதுவாய் இருக்கிறது? நம்முடைய தடை கற்கள். அல்லேலூயா, ஒரு பகை நம்மிடத்தில் இருக்குமே ஆனால் அது 100 நீதிமான் என்று சொல்லுகிற 100% அதை அடைவதற்கு இது நமக்கு ஒரு தடைக்கல்லாகவே இருக்கிறது. அடுத்தது விரோதங்கள். அல்லேலூயா, விரோதங்கள், வைராக்கியம். வைராக்கியம் ரொம்ப கொடூரமானது. அல்லேலூயா, இந்த வைராக்கியத்தினாலதான் எவ்வளவு பேர் சிறைச்சாலைகளை அடைபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வைராக்கியத்தினாலதான் இந்த எவ்வளவு குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. வைராக்கியத்தினாலதான் எவ்வளவு குடும்பங்கள் உடைந்து போனது. வைராக்கியத்தினால் எவ்வளவு குடும்பங்கள் சிதைந்து போனது. வைராக்கியங்கள் தாய் தகப்பன் பேசாமல் இருக்கிறார்கள். வைராக்கிய